அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப அது என்ன வேணா இருக்கட்டும். வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்திருக்கு. மலை உச்சியில காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைந்திருக்கு. மறுபுறம் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா தர்கா அமைஞ்சிருக்கு. கடந்த டிசம்பர் மாதம் ராஜபாளையத்தை சேர்ந்த அபுதாஹிர் அப்படிங்கிறவர் ஒரு ஆடு 2 சேவல்களோடு சிக்கந்தர் தர்காவுக்கு போகணும் அப்படின்னு போயிருக்கிறாரு. அங்கே இருந்த காவலர்கள் ஆடு கோழி பலி செய்வதற்கு காணிக்கை கொடுப்பதற்கு அங்கே அனுமதி இல்லை அப்படின்னு அவங்க மறுத்திருக்கிறார்கள். அதற்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் போய் முறையிட்டு இருக்கிறார்கள். தர்காவோட நிர்வாக குழு தரப்பில் போய் அங்கே அல்தாஃப் அப்படிங்கிறவர் முறையிட்டு இருக்கிறாரு. ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் இது குறித்து விசாரிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி 22ஆம் தேதி வக்ஃப் வாரியத்துடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி தனது ஆதரவாளரோடு அங்கே சென்றதாகவும் அந்த படிக்கட்டில் உட்கார்ந்து அசைவ உணவு சாப்பிட்டதாகவும் அங்கே இருக்கக்கூடிய சில தரப்பு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் செய்தி வெளியாகியது. அதை ஒட்டி பிப்ரவரி 4ஆம் தேதி இந்து முன்னணி தரப்பில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு அனுமதி கோர்றாங்க. காவல்துறை அனுமதி மறுக்குது. மாவட்ட ஆட்சியர் ஒரு அசாதாரணமான சூழல் இங்கே நிலவுது என்ற அடிப்படையில் பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி இரவு வரைக்கும் 144 தடை உத்தரவை பிறப்பிக்கிறாரு. சுந்தரவடிவேல் அப்படின்ற தரப்பில் நீதிமன்றத்தை முறையீடு செய்கிறாங்க, நாடுறாங்க. நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கணும்னு நீதிமன்றம் விசாரித்து 1 மணி நேரம் மட்டும் பழங்காநத்தத்தில் 5 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் அந்த சர்ச்சையுடைய பின்னணி. இதை ஒட்டி தான் இன்றைய நேர்பட பேசுகிறோம், நாம் பேச இருக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். திமுகவிலிருந்து திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு மணி, என்ன நடக்குது திருப்பரங்குன்றத்தில்? நீங்கள் சொன்னது தான், நீங்கள் இப்போ தெளிவாக சொல்லிட்டீங்க எல்லாத்தையுமே. இது பொலிட்டிக்கல் அஜெண்டாவை அவங்க முன்னெடுக்கிறாங்கன்னு தான் தெரியுது. இப்போ இதை பார்க்கும்பொழுது அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கிறது. இந்தியா முழுவதும் அவர்கள் பிஜேபி பலவீனமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் என்ன ஸ்ட்ராட்டஜியை கடைபிடித்தார்களோ அதைத்தான் இங்கே கடைபிடிக்கிறார்கள் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. இது ரொம்ப ஒரு ஆபத்தான போக்காகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த ட்ரெண்ட், இந்த போக்கு வளருவது தமிழகத்திற்கு நல்லதல்ல. அங்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தவரையில் 600 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த தர்காவும் இருக்கிறது, அந்த கோயிலும் இருக்கிறது. திடீரென்று இந்த பிரச்சனையை இவர்கள் எழுப்புகிறார்கள் என்றால் இது கண்டிப்பாக இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. நேற்றைக்கு தடை மீறி கோயிலுக்குள் போகும்பொழுது பிஜேபி கொடியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். எப்படி ஒரு கட்சியோட கொடியை எடுத்து நீங்கள் கோயிலுக்குள்ளே போவீங்க? கட்சி கரவேஷ்டி கட்டிக்கிட்டு போகிறது வேற, ஒரு கட்சியோட கொடியை எடுத்துக்கொண்டு நீங்கள் எப்படி உள்ளே போக முடியும்? ஆகவே தெளிவாக இதை ஒரு அரசியலாக தான் பிஜேபி பார்க்கிறது. பிஜேபியை வளர்ப்பதற்கான அவர்கள் கடைப்பிடிக்கிற தந்திரங்களில் மிகவும் முக்கியமான தந்திரமாக கருதப்படுகிற, நாடு முழுவதும் அவர்களுக்கு பல இடங்களில் வெற்றியை கொடுத்திருக்கிற அந்த ஒரு தந்திரத்தை இங்கே அவர்கள் கடைப்பிடிக்கிறார்கள். அப்பட்டமாக மதத்தை அரசியலில் கலக்கிறார்கள். தமிழக அரசு இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் இந்து மத உணர்வாளர்கள், இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள்னு சொல்லப்பட்டது. அப்படி இல்லையா? அப்போ அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் அந்த அளவுக்கு தான் என்னால் சொல்ல முடியும். அவர்கள் அந்த க்ரௌடான ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அந்த க்ரௌட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது வெறும் கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல. காசு கொடுத்த அரசியல் கட்சிகள் எல்லா கட்சியும் கூட்டிகிட்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி க்ரௌட் இல்லை அது. அவர்கள் ஏதோ ஒரு உணர்வு ரீதியாக அங்கே வந்திருக்காங்க. இதுதான் ஆபத்தானது. இந்த பிரச்சனையை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக தமிழக அரசு பார்க்கக்கூடாது. இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இந்தியா கூட்டணி இதை ஹெட் ஆன் கொலிஷன் நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணி பலமாக இருக்க ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். மற்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணின்னு ஒன்று கிடையவே கிடையாது, கரைஞ்சு போயிடுச்சு. இப்போ டெல்லி தேர்தல் உட்பட நம்ம பார்த்தோம்னா. ஆகவே இதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக, போலீஸோட பிரச்சனையாக, உளவுத்துறையோட பிரச்சனையாக பார்ப்பது தவறான பார்வை. பொலிட்டிக்கல் ப்ராப்ளமா? இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். ஏன்னா மக்களை பாதிக்கக்கூடிய எல்லாமே அரசியல் தான். அவங்க இதை அரசியலாக தான் ஆக்குறாங்க. ஆகவே இந்த பிரச்சனையை இதை திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் அரசுடைய பிரச்சனை என்றோ தமிழக காவல்துறையின் பிரச்சனை என்றோ பார்ப்பது தவறு. களத்தில் பிஜேபி இறங்கி இருக்கும்பொழுது அதற்கு எதிராக சித்தாந்த ரீதியாக பிஜேபி எதிர்க்கக்கூடிய வலுவான கட்சிகளை கொண்ட, சித்தாந்த ரீதியில் வலுவான கட்சிகளை கொண்ட இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா, மதிமுக போன்ற கட்சிகள் களத்தில் இதை எதிர்கொள்ள வேண்டும். மதச்சார்பற்ற ஒரு ஊர்வலத்துக்கு மாநாட்டுக்கு அனுமதி கேட்கும்போது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அது 144 காரணம் சொல்றாங்க. எனவே அது பரவாயில்ல.
இதை அவங்க வந்து பொலிட்டிசைஸ் பண்றாங்க, மக்களை கேல்வனைஸ் பண்றாங்கன்னா நிச்சயமா அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது, கூட்டணியின் தலைவர் என்கின்ற முறையில். இதை நான் அரசோட பிரச்சனையா பார்க்கல, இதை தமிழ்நாட்டோட பிரச்சனையா தான் நான் பார்க்குறேன். மறுபடியும் சொல்றேன், இந்த கிரௌடு நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இது கூட்டி வந்த கூட்டம் அல்ல, உணர்வு ரீதியாக அவங்க வந்திருக்காங்க. அதுதான் ஆபத்தானது. அப்ப அந்த சித்தாந்தம், வலதுசாரி சித்தாந்தம், இந்துத்துவ சித்தாந்தம் வேறு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக ஒற்றுமையாக இருந்த மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்துகிறார்கள். பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் அணிதிரளுகிறார்கள் என்னும் பொழுது ஆபத்தான ஒரு போக்கு. மறுபடியும் சொல்லுகிறேன், இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அல்ல. பாஜகவும் இந்து முன்னணி தரப்புல மட்டும்தானே இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் வேற எந்த பிரதான கட்சியும் இயக்கங்களும் அமைப்புகளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. அது ஓரளவு ஆறுதலான விஷயம். ஆனா எப்பயுமே அப்படி இருந்துராது. உங்களுக்கு இந்துத்துவாவோட வரலாறு தெரிந்ததென்றால் கடந்த 50 ஆண்டு காலமாக, குறிப்பாக பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு எப்படியெல்லாம் அந்த கட்சி தன்னை வளர்த்து கொண்டது என்கின்ற புரிதல், விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இந்த உண்மை உங்களுக்கு புரியும். இன்னைக்கு அவங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்க ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு. மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு சேலஞ்சா இருக்க ஒரே ஸ்டேட். ஏன்னா 3 தேர்தல்களில் மோடி திரும்ப வெற்றி பெற்ற 3 தேர்தல்களில் 3வது தேர்தலில் கூட அவர்கள் வெற்றி தான் பெற்றிருக்கிறார்கள். எல்லாரும் 303லேருந்து 240 தோல்வின்றாங்க. நான் அப்படி பார்க்கல, வெற்றி தான். ஏன்னா 38% வாக்குகள் 36 குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். மக்கள் திரும்ப மோடிக்கு தான் வாக்களிக்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல அந்த சுனாமியை தடுத்து நிறுத்தின ஒரே மாநிலம் தொடர்ந்து 3 தேர்தல்களாக தமிழ்நாடு மட்டும்தான். ஹரியானாவில் ஜெயிச்சிருக்காங்க, மகாராஷ்டிராவில் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான். நான் அந்த இவிஎம் மோசடி அப்படிலாம் கூட நம்ப விரும்பல. இந்திய மக்களின் தீர்ப்பு திரும்ப பிஜேபிக்கு வாக்களிப்பது, மோடிக்கு வாக்களிப்பது. அவர்களால் உடைக்க முடியாத ஒரே கோட்டையாக இருப்பது தமிழ்நாடு. அவங்களுக்கு தமிழ்நாட்டை புரிஞ்சுக்க முடியல. பெரிய சவாலை தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் எப்பயுமே தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை, இந்துத்துவாவை நிராகரித்து கொண்டே இருப்பார்கள் என்று கனவு காணாதீர்கள். மெல்ல அது வேறொன்று ஆரம்பித்திருக்கிறது என்று தான் நான் அஞ்சுகிறேன். இல்லை, தமிழ்நாட்டில் என்ன புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் இவ்வளவு நாட்களாக பாஜக இங்கே காலூன்ற முடியல? ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறுன்ற அந்த தெளிவான புரிதல் தெளிவா இருக்காங்க. இப்ப பெரியாரை பெரும்பாலானவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். ஆனா பெரியாரையும் ஏத்துக்கிறாங்க, பழனி கோயிலுக்கும் போறாங்க. பெரியாரையும் ஏத்துக்கிறாங்க, ஐயப்பன் கோயிலுக்கும் போறாங்க. பெரியாரையும் ஏத்துக்கிறாங்க, தர்காவுக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க. இதுதான் தமிழக மக்களுடைய அடிப்படையான ஒரு உணர்வு என்பது. ஆகவே இந்தியாவில் அவங்களுக்கு நம்ம அவங்க கோணத்திலிருந்து இந்த பிரச்சனையை பார்க்கணும்னு நம்ம பார்க்குறேன். நாம் யாரை எதிர்க்கிறோமோ அவர்களுடைய பார்வையிலிருந்தும் பிரச்சனைகளை அணுக வேண்டும். பாஜக கோணத்தில், அவங்க கோணத்திலிருந்து பார்க்கும்பொழுது இது அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஸ்டேட். நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவில் கூட அவங்களுக்கு கிட்டத்தட்ட 12-14% வரைக்கும் ஓட்டு ஏறி இருக்குது. அங்க ஒரு எம்பி ஜெயிச்சிருக்காங்க. இங்க அந்த 18%ன்றது எல்லாம் சேர்த்து வந்தது உங்களுக்கு. இப்ப இந்த மாதிரியான இஷ்யூஸ் உங்களுக்கு இப்ப சுப்பிரமணிய சாமி டாக்டர் சுப்பிரமணிய சாமி நேற்று ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, ட்வீட்ல போட்டிருக்காரு. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதிய கடிதத்துல அந்த தர்காவை அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணுங்கன்றாரு. இந்த மாதிரி தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஏதோ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு, வசதியா அவருக்கு தேவையான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கோட் பண்ணிக்கிறாரு. அந்த தர்காவை அங்கிருந்து ரிமூவ் பண்ணுங்கன்றாரு. நாளை ஏஎஸ்ஐக்கு போய் நிற்பாங்க, அது எப்போ வந்ததுன்னுவாங்க. இந்த மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா எல்லா விதத்திலையும் பிரச்சனை பண்ணலாம். இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூவாக தான் நான் பார்க்குறேன். நான் திரும்பவும் சொல்றேன், இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிடையாது. இது திமுக கவர்மெண்ட்டுக்கான பிரச்சனை இல்லை, இது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை. இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்டீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதற்கு எதிர்வினை என்பது அரசியல் ரீதியாக அனைத்து மத சார்பற்ற சக்திகளையும் ஒருங்கிணைத்ததாக இருக்க வேண்டும். ஏன்னா இப்படிதான் உங்களுக்கு பாசிசம் மெல்ல புத்து வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். திரு நாகராஜ், அரசியல் பிரச்சனையாக இதை பார்க்கணும் அப்படின்னு திரு மணி குறிப்பிடுகிறார். ஒரு சோஷியல் அண்ட்ரஸ்ட் இங்க உருவாகுதா? ஒரு சமூக அமைதிக்கு ஏதேனும் இங்க ஊறு விளைவிக்க முயற்சி நடக்குதா? அனைவருக்கும் வணக்கம். சிறுவயது முதல்ல முருகன் மீது பக்தியும் அதிகம். பொதுவா இங்க எல்லாம், குறிப்பா எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் நீர் சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரில் வேலாடும், திருப்புகழ் பாடியே கடலாடும். இதெல்லாம் பாடிய பாடல்கள். அந்த அளவுக்கு முருகன் புகழ் பாடப்பட்ட இந்த மண்ணுல இன்னைக்கு குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் என்று பாடிய இடத்துல இன்னைக்கு அங்கே மக்களுக்கு திண்டாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக அரசு. எந்த மக்களுக்கு? மணி அவர்கள் சொன்னாங்க, எந்த மக்களுக்கு திண்டாட்டம்? கொண்டாடிய மக்களுக்கு திண்டாட்டம், முருகனை கொண்டாடிய மக்களுக்கு திண்டாட்டம். அண்ணன் சொன்னாங்க இது மாதிரி வலதுசாரிகள், இந்துத்துவா, திமுகவுடைய உண்மையான இந்த திராவிட மாயைங்கிறது உடைய ஆரம்பித்திருக்கிறது. பாஜக உண்மையான இந்த இந்துத்துவ கலாச்சாரத்தை, தமிழ்நாட்டின் பண்பாரத்தை
இதை இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சீமான் போன்றவர்கள் கூட பெரியார் பிம்பத்தை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பெரியாரை திமுக தூக்கி வைத்து கொண்டாடியதோ அந்த பிம்பம் உடைய ஆரம்பித்து விட்டது. அதை தாங்க முடியாம தான் தமிழக முதலமைச்சர்கள் ஒரு 2 பக்கத்து லெட்டர் கூட எழுதிட்டாங்க. எதுக்காக சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு தூண்டுகோல் யார்? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, சென்னி மலையில அந்த மலைய கந்தசஷ்டி அரங்கேற்றப்பட்ட இடமாக சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்தை கிறிஸ்துவ மலை என்று அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துறாங்க திமுகவோட கூட்டணி கட்சிகள். அங்க நடக்கிற பிரச்சனைக்கு துணை நிற்கிறது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள். இப்போ இந்த திருப்பரங்குன்றத்துல அறுபடை வீடுகள்ல ஒண்ணு, அதுவும் கூட சொல்ல போனா நீங்க அங்க பாடல் பெற்ற ஸ்தலம், அதுவும் குறிப்பாக திருநாவுக்கரசில் இருந்து, நக்கீரல் இருந்து, பாம்பன் சுவாமிகள் இருந்து எல்லாரும் பாடிய இடம், 2200 வருடம் பழமையான ஒரு ஆன்மீக இடம் கொண்ட இடம். அந்த இடத்துல இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை. என்ன காரணம் எப்படின்னா, இப்போ அது திருத்தணி அந்த அந்த மலை மீது, திருப்பரங்குன்றத்தின் மீது இப்போ விளக்கு ஏற்ற அனுமதி இல்லை. நீங்க பாருங்க, கார்த்திகை தீபம் விளக்கேற்ற அனுமதி இல்லை. ஹைகோர்ட் போய் ஆர்டர் வாங்குறாங்க, அப்போ அதுக்கு அனுமதி இல்லை. என்ன காரணம்? அங்க ஒரு தர்கா இருக்கிறது. இன்னைக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து மக்கள் எவ்வளவு ஒரு பண்பாடு, கலாச்சாரம், சமூகத்தங்களோடு இருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு அனுமதிச்சிருக்காங்க தர்காவை. ஆனா அன்னைக்கு அனுமதிக்கப்பட்ட தர்மம் இன்னைக்கு ஏன் பிரச்சனை வருது? சோ அடிப்படையில் வாக்கு வங்கிக்காக பிரிவினைவாதத்தை தேடுபவர்கள் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை தங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த பிரிவினைவாதத்தை வேகப்படுத்துகிறார்கள். என்ன சிக்கல்னு சொன்னா புரியும், என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு சொன்னா புரியும். ஏன்னா இந்த விளக்கு ஏத்துவது குறித்து சொல்றீங்க இல்லையா, அது 6 மணிக்கு மேல அங்க செல்வதற்கு எல்லோருக்குமே தடை இருக்கு. அந்த அடிப்படையில தான் மேல செல்வதற்கு எல்லா தரப்புக்கும் அனுமதி மறுக்கப்படுது. அது இந்துக்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், 6 மணிக்கு மேல் பாதுகாப்பு கருதி தடை விதிக்கப்படுவதாக தான் செய்தியாளர்கள் உறுதிப்படுத்துறாங்க. அங்க என்ன சிக்கல் வந்ததாக, பிரச்சனைக்கு யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? எது அடிப்படை காரணம்? நீதிமன்ற தீர்ப்பு தெளிவா சொல்லியிருக்கு, அந்த மலை குமரனுக்குரிய மலை, குமரன் தான் கடவுள், அந்த மலைன்னு சொல்லியாச்சு. அப்ப அங்க நடக்கக்கூடிய ஆன்மீக சடங்குகளை தடுக்க வேண்டிய காரணம் என்ன? 2வது, ஆட்டி தொழில் போட்டுக்கொண்டு அங்கே போராட்டம் நடத்த வேண்டிய அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுத்ததையா? திடீரென்று இந்த பிரச்சனை வெடித்து, அதுவும் கிரிவலம் வர்ற சமயங்கள்ல, கிருத்திகை நாட்கள்ல இது ஆட்டோடு மேல செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் உடனடியாக இந்த ராமநாதபுரம் எம்பி அங்க போய் பிரியாணி அசைவ உணவோடு சென்று அங்கே செல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதை வலைதளத்திலே பகிர வேண்டிய அவசியம் என்ன? 2வது, அவர் சிகந்தரமலை என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது மட்டும் இல்ல, இங்க வக்போர்டுக்கு சொந்தமானது என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்போ திமுக எதை செய்ய நினைக்கிறது, எதை சொல்ல வருகிறது? ஆடு கோழி பலி கொடுக்கிறதுங்கிறது காலகாலமா இருந்துட்டு இருக்கிற நடைமுறை தானே சொல்றாங்க. திடீர்னு அந்த நடைமுறை தொடங்கப்படவில்லை, நீங்க செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அனுமதி இல்லாம இஸ்லாம் சட்டத்தின்படியே அங்கேயும் அந்த கவிச்சியில் அனுமதி இல்லை, அவங்க அதனால அனுமதிக்கிறது இல்லை. திடீரென்று அந்த மலை மீது செல்வதன் நோக்கம் ஒண்ணு, அதுவும் சமீபத்துல செல்ல வேண்டிய அவசியம், அதுவும் குறிப்பா கிருத்திகை நாள்ல, தைப்பூச நாள்ல செல்ல வேண்டிய அவசியம் எதை நோக்கி செல்கிறதுங்கிறதான் அண்ணா மணியன் அவர்கள் சொன்னாங்க. அழகர் கோவில்ல ஆடு கோழி நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டு பலி கொடுக்கப்படுது. பாண்டி கோவில்ல கொடுக்குறாங்க. திருப்பரங்குன்றத்துல மழை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கோவில்ல கொடுக்குறாங்க. நாகம்மன் கோவில்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிக்கந்தர் தர்காவிலையும் கொடுக்குறாங்க. இது எல்லாமும் காலகாலமா நடந்துட்டு இருக்கு தானே. இந்துக்கள் ஆடு கோழியை பலி கொடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தி அதை உணவாக்கி தானும் உண்டு பகிர்ந்தும் கொடுக்குறாங்க. அதே இஸ்லாமியர்களும் செய்யறாங்க. அவங்க வழிபாட்டு தலங்கள்ல செய்யறாங்க. இதுல என்ன பிரச்சனை வருது, எங்க சிக்கல் வருதுன்னு நினைக்கிறீங்க? பிரச்சனை அந்த மலை சைவம், அதுவும் குறிப்பா தமிழ் கடவுள், அந்த முருகனுக்கு உரிய இடம், அந்த இடத்துல செய்ய வேண்டாம் என்கிறதான வேண்டுகோளா இருக்கு. முருகன் மட்டும் இல்ல, முருகன் மட்டும் இல்ல, முருகன் இருக்காரு, காசி விஸ்வநாதர் இருக்காரு, தர்கா இருக்கு, சமணர் படுகைகள் இருக்கு, எல்லாமும் இருக்கிற ஒரு மத நல்லிணக்க அடிப்படையிலான மலை தானே அது. எல்லோருக்குமான வழிபாட்டு உரிமை, எல்லோருக்குமான நேர்த்திக்கடன் உரிமை அப்படின்னு தானே காலகாலமா இருக்கு. டிசம்பர் வரைக்கும் ஒரே ஒரு காவலர் அந்த நபரை, இஸ்லாமிய நண்பரை, அவர் ஆடு 2 சேவல் எடுத்துட்டு போறதுக்கான தடையை அவர் ஏற்படுத்துற வரைக்கும் அது நடைமுறையில தானே இருந்துட்டு இருக்கு. டிசம்பர் வரைக்கும் நடைமுறையில தானே இருந்துட்டு இருக்கு.
எடுத்துட்டு போக வேண்டிய மணி அவசியம் குறிப்பிட்ட என்ன? மாதிரி 600 ஆண்டு காலமா நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தானேன்னு கேக்குறேன். அதான் சொல்றேன் சார், அந்த சகிப்புத்தன்மையோட இருந்தார்கள் இந்துக்கள். இப்ப எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது கிருத்திய நாள்ல கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். அது ஏன் கொண்டு வரீங்க? யாரு உங்களுக்கு பின்புலம் தூண்டுறா? ஏன் அதை செய்யறீங்கன்னு கேக்குறேன். இல்ல அந்த ஊர் இப்ப மக்கள் அதுக்கப்புறம் கூட அந்த ஊர் மக்கள் புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க, பல ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்கறாங்க. எங்களுக்கு எந்த சிக்கலுமே இங்க இல்ல, நாங்க சந்தனக்கூடுக்கு நன்கொடை கொடுக்கிறோம், அவங்க எங்களுடைய கோவில் திருவிழாக்களுக்கு நன்கொடை கொடுக்கறாங்க, மோர் கொடுக்கறாங்க, இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு மோர் கொடுக்கறாங்க. நாங்க மாமா மச்சா மாதிரி தான், சகோதர உணர்வோடு தான் நாங்க பழகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த நடைமுறையில எந்த சிக்கலும் இல்லைன்னா இந்துக்கள் அப்படின்னு நீங்க சொல்றது யாரு? இப்ப திரு மணி குறிப்பிட்டாரு, கோவிலுக்குள்ள நுழையலான்னு அனுமதி கிடைச்ச பிறகு பாஜக கொடியோட உள்ள போனாங்கன்னா ஒரு வழிபாட்டு தளத்திற்குள்ளாக கட்சிங்கிற அந்த அமைப்பு எங்க வருது? அவங்களுக்கான அங்கீகாரத்தோடு உள்ள செல்வதற்கான நிலை ஏன், சூழல் ஏன் வருது? அப்ப இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இல்ல நீங்க அதான் சொல்றேன், நீங்க இதுவரைக்கும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. நீங்க செய்யறது எல்லாம் இப்ப கேட்க வேண்டிய கட்டாயத்துல ஒரு கட்சி இருக்கிறது. அத ஒரு அறநிலையத்துறையை நீங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க பண்ற அட்டுழியங்கள்ல கேட்க வேண்டிய இடத்துல பாஜக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியா வாக்கு வங்கிக்காக ஒரு கூட்டத்தை ஒன்று சேர்த்துவதற்காக இன்னொரு கூட்டத்துக்கு எதிராக உருவாக்கவா நீங்க செய்யற செயல்பாட்டை தட்டி கேட்கிற கட்சியா பாஜக இருக்கிறது. அப்ப செய்யற தவறுகளையும் நாங்க தட்டி கேட்கிறோம், இது தவறுங்கிறோம், அறநிலையத்துறை கொள்ளையடிக்கப்படுதுன்னு சொல்றோம். ஒவ்வொன்றையும் நாங்க விளக்கமா ஒன்னையும் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ சமீபகாலமா திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இந்துக்களுக்கு எதிரான இந்த செயல்பாடு அதிகமா இருக்கு. இல்ல இப்ப இந்த நடைமுறை என்ன செய்யறது? இந்த நடைமுறை என்ன செய்யறது? நான் சொன்னேன் இல்லையா, அழகர் கோவில், பாண்டி கோவில், திருப்பரங்குன்ற மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கோவில், நாகாத்தம்மன் கோவில், நாகாமன் கோவில், இதெல்லாம் அதே மாதிரி நேர்த்திக்கடன் செலுத்தப்படுதுன்றாங்களே. இப்ப இந்த நடைமுறை என்ன செய்யலாம்? அதான் சார், ஒரு திருத்தணி நாள்ல, ஒரு கிருத்திய நாள்ல, ஒரு கிரிவலம் வர்ற நாள்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அது புரிந்துணர்வோட நடந்து கொண்டு இருந்திருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனா கரெக்டா அது விரதம் இருக்கிறனால நீங்க ஒரு நான்வெஜ் அங்க செய்யறப்போ சமைக்கிறப்போ அது உணர்வு புண்படும் அல்ல, இங்க ஒரு மாதத்தை புண்படுத்துறதானே, அதுதானே வேண்டாங்கிறாங்க. திரு மணி குறிப்பிடுறாரு, ஒரு செகண்ட் திரு மணி குறிப்பிடுறாரு. இல்ல அவரு நண்பர் நாகராஜ் அவர்களுக்கு நான் ரொம்ப சுருக்கமா ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். அதாவது இப்ப பாஜகவை சார்ந்த அவர் எச் ராஜா ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார், சுப்பிரமணிய சுவாமி டாக்டர் சுவாமியும் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, அந்த தர்காவை அங்கிருந்து வேற இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சருக்கு அவர்கள் சுவாமி கோரிக்கை வைத்திருக்கிறார், கடிதம் எழுதியிருக்கிறார். இது தமிழக பாஜகவின் கோரிக்கையா அல்ல தனிப்பட்ட ராஜாவின் கோரிக்கையா? நாகராஜ் இது குறித்து என்ன சொல்ல விரும்புகிறார்? நிச்சயமா இது ஒவ்வொரு இந்துக்களின் கோரிக்கைன்னு நீங்க வச்சுக்கலாம் சார். ஒவ்வொரு இந்துக்களின் கோரிக்கையா இருக்கும். என்னுடைய முருகனை கொண்டாடுவதற்கு, கும்பிடுவதற்கு, விளக்கேற்றுவதற்கு எனக்கு அனுமதி இல்லை என்றால் அந்த தர்கா அங்க எதுக்குங்கிற நியாயமான கேள்வி தானே. நாங்க 2200 வருடம் இருந்த இடத்துல தர்கா நிர்வாகமா சிக்கந்தருக்கு திருப்பரங்குன்றத்துல என்ன வேலை? ஒரே ஒரு தர்கா நிர்வாகமா விலைக்கேற்ற கூடாதுன்னு அனுமதி மறுத்தார்கள். நான் கேட்டு முடிச்சிடறேன், ஒரே நிமிஷம். அவர் கேட்ட கேள்வி பதில் கேட்டுறேன். கோரிப்படையத்துல அவருக்கு ஒரே ஒரு நொடி சார், ஒரே ஒரு நொடி. நீங்க ஒரு கட்சியின் செய்தி தொடர்பாளர், நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். லட்சக்கணக்கான மக்கள் நேரலையில பார்க்கிறாங்க. மத அடிப்படையிலான ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தேர்ந்தெடுத்து விருந்தினர்கள் போட்டு நாம இதை ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கிறோம். நீங்க இப்ப ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறீங்க. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்துல நான் உங்ககிட்ட இருந்து வந்தது வரைக்கும் நீங்க மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறது விளக்கேத்த அனுமதி மறுக்கிற தர்கா, விளக்கேத்த அனுமதி மறுக்கிற தர்கானா தர்காவோட நிர்வாகம் தான் அங்க விளக்கேற்றுவதற்கு அனுமதி மறுக்கிறாங்கன்னு ஒரு பொருள் பதிஞ்சு காரணமாக காட்டித்தான் திமுக அரசு மறுக்கிறது. 6 மணிக்கு மேல அங்க செல்வதற்கு தான் தடை. 6 மணிக்கு மேல பாதுகாப்பு கருதி மலை உச்சிக்கு போக கூடாதுன்னு 6 மணிக்கு மேல எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் தங்களுடைய வழிபாட்டு உரிமையை செலுத்துவதற்கு அங்க அனுமதி மறுக்கிறாங்க காவல்துறை, பாதுகாப்பு கருதி. அப்படிதானே இந்த செய்தியை நம்ம பதிய வைக்கிறோம். அது நீங்க தர்கா இருக்கிறதுனால விளக்கேற்ற முடியலன்னா அது ஒரு சமூகம், இஸ்லாமிய சமூகம் குறித்த ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்திடுமே. அந்த அக்கறையோடு அச்சத்தோடு தான் நான் இதை மீண்டும் உங்ககிட்ட பதிவு பண்றேன். நீங்க அப்படி பேசக்கூடாதுன்னு கேட்கிறேன். நான் இப்போ இஸ்லாமியர்கள் குறித்து நான் எதுவும் தவறா சொல்ல சார். இன்னைக்கு அங்க இஸ்லாமியர்கள் மாமன் மச்சான் ஒரு ஓட்டு வாழ்ந்துட்டு அவங்களே சொல்றாங்க. பட் இதுக்கு காரணகர்த்தா யார்? அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். திமுக தான் அதை செய்கிறதுன்னு சொல்றேன். அந்த கேள்வி திரு மணி கேட்ட கேள்வி அவர் கேட்ட கேள்வி நவாஸ்கனியை அனுமதிச்சது யார்? நவாஸ்கனிக்கு அசுவினரோடு செல்ல அனுமதி கொடுத்தது யார்? அவர் அங்க பேட்டி கொடுக்க கூட நிருபர்களை அனுப்பியது யார்? இந்த வேலை ஏன் செய்யணும் சார் ஒரு அரசாங்கம்? ஒரு சமுதாயம் குறித்து, ஒரு இந்து மதம் குறித்து, டெங்கு கொசு, இது மலேரியா கொசு, நான் அழிப்பேன், ஒழிப்பேன், நான் கிறிஸ்தவன்,
நீங்க இது கிறிஸ்தவர் ஆட்சி என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் துணை அமைச்சர்கள் யாரும் கேட்கல. எதற்காக இந்த பெரிய வார்த்தை யார் பேசுறா? நாங்க பேசலையே, நீங்க தான் சார் பேசுறீங்க. இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாத நீங்க, சொல்ல முடியாத நீங்க மத்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றீங்க, மறுக்கல. ஆனா நீங்க இந்து மதத்தை இழிவுபடுத்துறீங்களே, பெரிய மதத்தை நீங்க தானே தூண்டுறீங்க. அப்ப எங்க உணர்வுகளை, எங்க கலாச்சாரத்தை, எங்க பண்பாட்டத்தை நீங்க மட்டம் தட்டுக் பொழுது நாங்க வேடிக்கை செஞ்சுட்டு இருக்கோமா சார்? பார்த்துட்டு இருக்கோமா சார்? நாங்க அப்ப ஒவ்வொரு உண்மையான உணர்வாளர்களுக்கும் அதை கம்பேர் பண்ணி பாக்குற உணர்வு வரத்தானே செய்யும். அதனாலதான் அந்த கேள்வி இருக்குது, எது பிரச்சனைக்கு யார் காரணம்? அப்ப அந்த பிரச்சனை ஏன் தீர்க்க கூடாது? பிரச்சனையை தீர்த்துருவோம். கோரிப்பாளையத்துல சிக்கந்தருடைய அந்த ஏற்கனவே அந்த சமாதி இருக்கிறது. சிக்கந்தர் எப்படி மேல போனாரு? அங்க அவர் எப்படி அங்க போக முடிஞ்சது? இதையெல்லாம் விளக்க வேண்டிய இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்குல்ல. இவ்வளவு பெரிய 600 ஆண்டு கால வரலாற்றை என்ன சார் பண்றது? நம்ம அக்பர் தி கிரேட்ல தி கிரேட்டை ஈஸியா தூக்கிடலாம் பாட புத்தகத்துல இருந்து. ஆனா அக்பர் தி கிரேட் தானே, பாட புத்தகம்னா எளிதா தூக்கலாம். நடந்த வரலாறு நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல சார், இல்ல அலெக்சாண்டர் தி கிரேட் மட்டும் இல்ல, வீர சக்கரவர்த்தி, நம்முடைய சிவாஜி மராட்டி மன்னன், அவனும் தி கிரேட் தான் சார். நிறைய இருக்காங்க சார். இல்ல அதை பத்தி நான் பேச வரல. படிக்கிற வரலாற்றுல என்ன வார்த்தை இருக்கும்? பாட புத்தகத்துல வார்த்தையை எளிதா தூக்கிடலாம். நடந்த வரலாற்றை அப்படியே திருப்பி போட முடியாது இல்லையா? சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு அரசு பிரதிநிதியாக வந்திருக்காரு இல்லையா, அவரும் பதில் சொல்லட்டும். இந்துக்கள் மனது புண்படுது, இத்தனை ஆண்டு காலம் நாங்க அதை அனுமதிச்சோம், நீங்க ஒரு மதத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பதாக அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இல்ல, நாங்க அனுமதிச்சோம்னு சொல்றதுக்கான எந்த தார்மீக உரிமையும் அத்தாரிட்டியும் பாஜக கிடையாது. யார் இந்துக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை பாஜக கிடையாது. ஏன்னா இந்துக்கள் யாருன்னு சர்டிஃபை பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அவங்க கிடையாது. இன்னொன்னு அவர் போற போக்குல ஒன்று சொன்னார், கிறிஸ்தவ ஆட்சி, நான் பெருமை மிகு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னுட்டு. இது இந்துத்துவவாதிகளின் பாஜகவினுடைய திரிபு அரசியல் என்னங்கிறத இந்த டிபேட்லயே அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு. அந்த நிகழ்ச்சியில், ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் நேரடியாக சொல்கிறார், நீங்கள் என்ன இந்துன்னு சொன்னீங்கன்னா இந்து, கிறிஸ்தவர்னு சொன்னா கிறிஸ்தவர், இஸ்லாமியர்னு சொன்னீங்கன்னா இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுகிறார். நீங்க எனக்கு ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் சார், நான் குறுக்கிடல, அப்புறம் நீங்க தனியா பேசுங்க. எதுவா இருந்தாலும் அவர் 30 செகண்ட் பேசுறதுக்குள்ள நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கான நேரம் வருகிற போது நீங்க பேசலாம். ஆக இந்த திரிபு அரசியல் இருக்குல்ல, அதை தொடர்ந்து அவங்க செய்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு திரிபு அரசியல் தான் இப்ப திருப்பரங்குன்றத்துல நடந்து கொண்டிருப்பது. அதற்கு முன்னால இன்னொரு சொன்னார், சென்னிமலையில அந்த பகுதியை ஒரு மலையை கிறிஸ்தவ பெயரோடு மாற்ற முயற்சி பண்ணாங்க அப்படின்னுட்டு. 2023ஆம் ஆண்டு அந்த சம்பவம் நடக்கிறது. அதாவது செப்டம்பர் 17 இல்ல 16 அந்த தேதிகளில் ஜான் பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு ஆராதனை கூட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ரவுடிகள் இந்துத்துவவாதிகள் என்கிற பெயரில் தாக்குதல் நடத்துறாங்க. அதன் பிறகு அதை கண்டிச்சு கிறிஸ்தவ அமைப்புகள் சார்பில் ஒரு கூட்டம் நடக்குது, பொதுக்கூட்டம் அல்லது கண்டன கூட்டம். அந்த கூட்டத்தில் ஜோசப்னு ஒருத்தர் பேசுறார். அந்த பேச்சுல தான் நாங்க சென்னிமலையை கல்வாரி மலையா மாற்றுவோம் அப்படின்னு அவர் பேசியதாக ஒரு கட்டிங் இப்ப அவர் வெட்டி பரப்புனாங்களா, அதே மாதிரி ஒரு கட்டிங்கை பரப்பி அந்த பகுதியை கலவரச் சூழலாக மாற்ற முயற்சி பண்றாங்க. தமிழ்நாடு அரசு காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, அந்த ஜோசப்ங்கிறவரை பிடிச்சு கொண்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது அவருடைய உண்மையான பெயர் சரவணன், அவர் ஒரு இந்துத்துவ கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது. அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, ஊடகங்கள் பிரேக் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கும் அந்த செய்தி இணையதளத்தில் தாராளமா கிடைக்குது, போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். இது எப்படி ஒரு இஸ்லாமிய பெயரை பச்சை குற்றி கொண்டு காந்தியை சுட்டு கொன்ன அந்த தொடர்ச்சி இருக்குல்ல, அதோட தொடர்ச்சி. இவங்க ஆளே ஒருத்தர் உள்ள கொண்டு போய் வச்சு எதிர்ப்பு தரப்புல இருக்கக்கூடிய கூட்டத்தில் பேச விடுறது, ஏதாவது ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்ல விடுறது, அதை வச்சு ஒரு கலவரத்தை முயற்சி பண்றது அப்படிங்கிறது நாடு முழுக்க அவர்கள் செய்து கொண்டிருப்பது. அது தமிழ்நாட்டில் செல்லாது அப்படிங்கறத அவர்களுக்கு நான் எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஒண்ணு. இன்னொன்னு, இவங்க அந்த டிமாண்ட் இருக்குல்ல, நேற்று ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய டிமாண்ட் என்ன? ஒரு போராட்டம் நடத்துறோம்னா அதுக்கு ஒரு கோரிக்கை இருக்கும். அந்த கோரிக்கை என்னங்கிறதுல உங்களுக்கு குழப்பம் இருக்கு. இப்ப மணி சார் சொன்னது போல ஹெச் ராஜாவும் சுப்பிரமணிய சாமியும் அந்த மசூதியை தர்காவை இடமாற்றுங்க அப்படிங்கிறாங்க. அதே மதுரையை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த பேராசிரியர் சீனிவாசன் என்ன சொல்றாருன்னா, இல்ல அது அரசு தான் முடிவெடுக்கணும், எங்களுக்கு அங்க பலியிடுவதை தடுத்தா போறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இது குழப்பம் இருக்கு. நான் ஒரு 3 குற்றச்சாட்டு தொகுத்துக்கிறேன் இவங்க தரப்புல இருந்து. ஒன்னு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தர்காவை இடம் மாற்றணும் அப்படிங்கிறது. அதற்கு இது இன்னைக்கு நேத்தி பிரச்சனை கிடையாது. 600 ஆண்டுகளாக அந்த தர்கா இருக்கு அப்படிங்கறத நாம சொல்றோம். அதை விட முக்கியமா 100 ஆண்டுகளாக வழக்கு நடந்துட்டு இருக்கு. 1921 வழக்கு பிரிவியூ கவுன்சில் வரைக்கும் போன வழக்கு. 23ல 31ல 78ல 96ல இவர் சொல்றாரு, இந்த வழிபாடு தீபம் ஏத்துறதுக்கு அனுமதின்னு ஒரு இந்துத்துவ கட்சி
ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு தொடர்ந்த வழக்கில் 98ல அவர்களை தடுத்தது நீதிமன்றம் தான். அந்த தீர்ப்பு அன்னைக்கு அவர் எடுத்து படிச்சு பார்க்கலாம். நீங்க சொல்றது போல இன்னைக்கு இருக்கக்கூடிய தடைங்கிறது 6 மணிக்கு மேல மலையில ஏறக்கூடாது அப்படிங்கிறது தானே தவிர தீபமேற்றி வழிபடக்கூடாது என்கிற தடை கிடையாது. அவர் சொல்லக்கூடிய தடை என்பது நீதிமன்றமே அந்த குறிப்பிட்ட கட்சியின் பெயரை சொல்லியே தடை போட்டது அப்படிங்கிறதையும் நாம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி எல்லா வழக்குலையுமே இவங்க இந்த தர்கா அங்க இருப்பது நீதிமன்றங்கள் உறுதி செய்திருக்கிறது. இது ஒண்ணு. இல்ல நீதிமன்றம் உறுதி செய்து இல்ல, அதையெல்லாம் தாண்டி 1991ஆம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம், பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட், அதன்படி இந்திய விடுதலை அடைந்த நாளில் 15 ஆகஸ்ட் 1947 எந்த இடத்தில் என்ன வழிபாட்டு தலம் இருந்ததோ அது அப்படியே தொடர வேண்டும் என்கிற முடிவுக்கு நாம சட்டம் இயற்றி வச்சிருக்கோம். ஆக அந்த இடத்தில் தர்கா இருப்பது சட்டப்படி சரி. அதுல இவங்க தலையிடுவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம், தர்கா இருப்பது சரினா இஸ்லாமியர்களுக்கான வழிபாட்டு உரிமையை அப்படியே விட்டு விடுவது தானே சரி, அப்படித்தானே எடுத்துக்கொள்ளணும். எஸ். ஆனா நீதிமன்றத்துல 144 தொடர்பான விவாதத்துல அரசு தரப்புல நீதிமன்றம் கேக்குது, மலையில் கால்நடைகளை பலியிட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படின்னு நீதிமன்றம் கேட்குது. அதற்கு அரசு தரப்புல அது தொடர்பாக 13 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆடு கோழிகளை பலியிட்டு சமைத்து பரிமாற முயன்றதாக 200 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நீதிமன்றம் கேட்குது, இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்பே தானே அதை தடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கணும்னு. தர்கா இருக்கிறது சட்டப்படி சரினா இஸ்லாமியருடைய வழிபாட்டு உரிமையும் சட்டப்படி சரின்ற புரிதலுக்குள்ளதான் அது வருது. அப்ப அவங்க ஆடோ கோழியோ பலியிட்டு நேர்த்தி கடனை செலுத்துவதற்கும் அதை சமைத்து உண்பதற்கும் உரிமை இருக்கு. ஏன் அரசு இப்படிப்பட்ட ஒரு சொல்ல வரேன், வழிபாட்டு உரிமை அல்லது அங்க ஆடு கோழி பலியிடுவதை தடை செய்து அரசு எந்த அதிகாரப்பூர்வ ஆணையும் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து போடப்படவில்லை. நான் சொல்றேன் என்னன்னு போடப்படவில்லை. பொதுவாகவே ஒரு ஊர்ல 2 தரப்புக்கு இடையில ஒரு பிரச்சனை வருது, ஒரு கோயில் திருவிழால வருது, 2 சாதிகளுக்கு இடையில வருது, இல்ல ஒரே சாதியை சேர்ந்த 2 தெருக்களுக்கு இடையில 2 குடும்பங்களுக்கு இடையில வருது அப்படின்னாலும், அது ஒரு மதத்திற்குள்ள இருந்தாலும் சரி, வெவ்வேறு சாதிகளுக்குள்ள இருந்தாலும் சரி, ஒரு சாதிக்குள்ள இருந்தாலும் சரி, ஒரு வழிபாட்டு இடம் தொடர்பாக ஒரு சர்ச்சை வருது அப்படின்னா இமீடியட்டா கலெக்டர் தலைமையில அமைதி காப்பு குழு அமைக்கப்பட்டு அந்த ஃபீஸ் கமிட்டி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணும். அந்த ஆர்டர் அது சரியா தப்பா அப்படிங்கறதெல்லாம் செகண்டரி டிஸ்கஷன். அந்த ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா 2 தரப்பையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி முடிவு எடுக்கப்படுகிற வரைக்கும் அந்த ஆர்டர் தான் ஸ்டாண்டிங் ஆர்டர். அந்த ஆர்டரை மீறினாங்கிற பேர்ல தான் வழக்கு போட்டிருக்கமே தவிர அங்க நிரந்தர தடை இருக்கு அப்படிங்கிறது அல்ல. அது அந்த பீஸ் கமிட்டியினுடைய உத்தரவு. எல்லாருக்கும் இது தமிழ்நாட்டில் கோயில் திருவிழா நடத்தின அத்தனை பேருக்கும் தெரியும். பீஸ் கமிட்டி ஒரு ஆர்டர் போட்டுச்சுன்னா உட்கார்ந்து 2 தரப்பும் பேசி முடிவு பண்ண பிறகு அந்த பீஸ் கமிட்டி அந்த ஆர்டரை எடுக்கிற வரைக்கும் அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் ப்ரிவைல் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச நிரந்தர தடையாக இது இல்ல. அது அந்த பீஸ் கமிட்டி ஆர்டர், கலெக்டர் போட்ட ஆர்டர். அதுலயே தெளிவாக இருக்கிறது, கலெக்டருடைய ஆர்டரை மீறியதா தான் இருக்கு. அந்த ஒரு டிமாண்ட் வருது, ஆடு கோழி எடுத்துட்டு போறாங்க, ஒரு காவலருக்கும் அவங்களுக்கும் ஒரு கிளாஷ் வருது, ஃபீஸ் கமிட்டிக்கு பிரச்சனை போகுது, கலெக்டர் ஒரு டெம்பரரி ஸ்டே போடுறாங்க. அது ஃபீஸ் கமிட்டியினுடைய ஆர்டர், அதாவது அமைதி காப்பு குழுவினுடைய ஆர்டர். அது அரசினுடைய நிரந்தரமான தடை ஆணை கிடையாது. அப்ப இந்த பீஸ் கமிட்டி எப்ப தீரும் அப்படின்னா 2 தரப்பும் உட்கார்ந்து பேசி கலெக்டர் தலைமையில் அது முடிவெடுக்கிற வரைக்கும் இந்த ஆர்டர் தொடரும் அப்படிங்கிறது தான் நிலைமை. நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இனிமே நான் அதுதான் வரேன். என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனையா பாருங்க. பொலிட்டிக்கல் பிரச்சனைங்கிறது இங்க எங்க வருதுன்னா, முதல் விஷயம் அவங்களுடைய பிரச்சனை தர்காவை மாத்தணுமான்னு கேட்டா சட்டப்படி அதற்கான அவசியம் இல்லைங்கிறது நீதிமன்றமும் சொல்லுது, சட்டமும் சொல்லுது. 2வது, ஆடு கோழி பலியிடுவதை இவர்கள் எதிர்க்கிறாங்க. அதுல 2 பார்வை இருக்கு. ஒன்னு, ஆடு கோழி இந்த மாதிரி பலியிட்டு உண்பது, இந்த பலியிடுவதுங்கிற இந்த வழக்கம் இருக்குல்ல, அந்த வழக்கத்தை தீட்டுன்னு தள்ளிவிடுற வழக்கம் ஒண்ணு. அது பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரானது. மதுரையில ஆடு கோழி பலியிடுறதை நீக்கிட்டீங்கன்னா பெரும்பான்மையான வழிபாடு கிடையவே கிடையாது. நீங்க சொன்னது போல கள்ளழகர் அவங்க மேல தண்ணீர் பீச்சடிக்கிறதே அந்த தோல்பை, ஆட்டு தோல்பையில தான் தண்ணீரே பீச்சடிப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாண்டி கோயிலிருந்து இருந்து 24 மணி நேரம் கிடா விட்டு நடக்கக்கூடிய திருவிழாக்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மதுரை கல்ச்சர்ல ஆடு கோழி வெட்டுறதை தீட்டு என்று பார்ப்பது இருக்குல்ல, அது பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரானது ஒண்ணு. இல்ல நாங்க இந்த முருகன் கோயில்ல வெட்டுறதை தான் எதிர்க்கிறோம், இல்ல இந்த கோயில்ல வெட்டுறதை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா பல்வேறு கோயில்கள்ல இந்த நடைமுறை இருக்கு. உதாரணத்துக்கு சென்னிமலை கோயில், சென்னிமலை கோயில்லையே மேல அப்படியே போனீங்கன்னாக்க மகாமுனி என்கிற அந்த தெய்வத்துக்கு பலியிடுற வழக்கம் இருக்கிறது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க நாகர்ங்கிற சாமிக்கு பலியிடுற வழக்கம் இருக்கு. கழுகுமலையில அதுவும் ஒரு முருகன் கோயில் தான். இன்னும் சொல்ல போனா கருகுமலை முருகன் கோயில் குடைவரை கோயில். அந்த குடைவரை மலை தான் அங்க கோபுரமே பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள இடத்திலேயே மஞ்சன பேச்சு என்கிற தெய்வத்திற்கு பலியிடக்கூடிய வழக்கம் இருக்கு. இதெல்லாம் கூட விட்டுருவோம். நான் என் அனுபவத்துல சொல்றேன்.
எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது தனிப்பட்ட முறையில். ஆனால் என் குடும்பத்துக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கு, குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்கு. அது ஒரு தாய் தெய்வம், அது ஒரு பெண் தெய்வம். அதுக்கு பொங்கலிட்டு படைக்கிறது தான் வழக்கம். ஆனால் அந்த தெய்வம் இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராம தெய்வங்களுக்கு, சிறு தெய்வங்களுக்கு, முனிக்கு அதே கோயில்ல கிடா வெட்டி படைப்போம், கோழி அறுத்து படைப்போம். இது இந்துக்களினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்க பொங்கல் வைக்கிற சாமி இருக்கக்கூடிய கோயில்ல கிடா வெட்ட கூடாதுன்னு சொன்னீங்கன்னா பெரும்பான்மையான கார்த்திகை அம்மன் கோயில்ல நீங்க கிடா வெட்ட முடியாது, எல்லாத்தையும் தடுக்கணும். அப்ப 90-95% இந்துக்களினுடைய நம்பிக்கைக்கும் வழிபாட்டுக்கும் எதிராக பாஜக இங்க அரசியல் செய்கிறது. இந்த உரிமையை அவர்களுக்கு யார் கொடுத்தாருங்கிறது தான் கேள்வி. திரு சிவபிரியன், இது பொலிட்டிக்கல் பிரச்சனையாக அரசு அணுகணும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சுருக்கி கொள்ளக்கூடாது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு திரு மணி சொன்னார். அந்த அளவுக்கு இது அடுத்த கட்டத்தை நோக்கி எலிவேட் ஆயிருக்கு அந்த பிரச்சனை. இல்ல, அடுத்த கட்டத்தை நோக்கி எலிவேட் பண்றதுக்கு தான் இந்த ரைட் விங் ஆர்கனைசேஷன்ஸ் முயற்சி பண்றாங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. இதுல நிறைய விஷயங்களை அடுக்கி கொண்டே போறாங்க. இதுல நீங்க இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை மட்டும் நான் இதை பார்க்கல. இதுல என்னென்ன இஷ்யூஸ் கொண்டு வராங்கன்னா, நீங்க என்ன சாப்பிடணும், ஃபுட்டு. இப்போ நாகராஜ் அவர்களே சொன்னார் ஒரு வார்த்தை, கிரிவலத்தப்போ நாமளா நான்வெஜ் விற்கிறத அவங்க மாத்திக்கணும். இது என்ன ஆகும்னா, ஏற்கனவே இதை கவர்னரும் சொல்லியிருக்காரு, கிரிவலம் டைம்ல நிறைய அந்த பாத்துல நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்போ டெல்லியெல்லாம் போனீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அவங்க அந்த இப்போ நார்மலான நாட்கள்ல இந்த பாயில்டு எக் எல்லா தெருக்கள்லையும் விற்பாங்க டெல்லியில. நான் இருந்த காலங்கள்ல செவ்வாய்க்கிழமை மட்டும் அது இருக்காது. சாப்பிடாதவங்க சாப்பிடலாம இருக்கலாம், ஆனா சாப்பிடுறவனுக்கு அந்த உணவு அன்னைக்கு கிடைக்கணும். அதை தடை பண்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஸோ இது என்ன ஆகும்னா, இது ஒரு ஃபுட் இஷ்யூல ஒன்று கொண்டு வராங்க. இல்லை, இந்துக்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இந்த நேரத்துல இது பண்ணக்கூடாது. முருகனுக்கு ஆமா, முருகனுக்கு யாரும் இதை படைக்க மாட்டாங்க. சூர்யா சொன்ன ஒரு சில விஷயங்கள்ல நிறைய தாய் தெய்வங்களுக்கு எங்க குல வழக்கப்படியே நாங்க எங்க குடும்பத்துல பண்ண மாட்டோமே தவிர, பல குடும்பங்கள் எங்க கிளான்லயே நிறைய பேர் ஆடுகளை, கோழிகளை பலி கொடுத்து அந்த அம்மன் கோயிலையே சாப்பிட்டு வர்ற வழக்கம் இருக்கு. நாங்களும் இந்துக்கள் தான். இங்க என்ன பிரச்சனைனா, இந்துக்கள் அப்படிங்கிறது இங்க ஒவ்வொரு இனத்திற்கும், அந்த இனத்துக்குள்ளேயே ஒவ்வொரு கிளானுக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு நடைமுறைகள் இருக்கிறது. ஜி.கே. நாகராஜ் சொல்ற இல்ல பாஜக சொல்ற இந்துக்கள் யாரு? இல்ல, அது அவங்க தான் சொல்லணும். இங்க இந்துக்கள் அப்படிங்கிறது இப்போ நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால வேல் பூஜை அப்படின்னு பாஜக ஒரு விஷயத்த பண்ணாங்க. இந்த கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி பேசிய பிறகு வேல் பூஜைன்னு பண்ணாங்க. நாங்க முருகனை வழிபடுபவர் தான், முருகன் தான் எங்களுக்கு குலக்கடவுள், எங்களுடைய கடவுள். ஆனால் எங்களுக்கு வேல் பூஜைன்னா என்னன்னு தெரியாது. நான் அப்பவே ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருந்தேன், இந்த வேல் பூஜைங்கிறதே தெரியாது. கந்தசஷ்டி படிப்போம், கோயிலுக்கு போயிட்டு வருவோம், அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், மறுநாள் சாப்பிடுவோம். ஸோ இது வழக்கம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழக்கம் இருக்குங்க. அந்தந்த இனத்திற்கும் ஒரு இனத்துக்குள்ளேயே 10 விதமான வழக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் எல்லாமே இந்துக்கள் தான். இங்க என்ன பிரச்சனைனா, இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு யூனிட்டரி ரிலீஜனா அதை கொண்டு இந்துக்கள்னா இப்படிதான் இருக்கணும், நீங்க அதெல்லாம் யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு மதத்திற்கும் நாங்கள் பின்பற்றும் அந்த கோட்பாடுகள் இருக்குதுல்ல, அது எல்லாருக்குமே மாறும். சென்னையில இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு திருத்தணியில இருக்கிற ஒருத்தருக்குமே அது மாறும். இங்க இன்னொரு விஷயம் இது HRNC கண்ட்ரோல்ல எடுக்கிறது. ஸோ இப்போ என்னன்னா, இவங்களோட நிறைய அந்த அஜெண்டாஸ் இருக்குல்ல, ரைட் விங் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு HRNC கண்ட்ரோல்ல இருந்து டெம்பிள்ஸ் எடுக்கணும். ஸோ ஃப்ரீ டெம்பிள்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு அரசாங்கங்கள் இப்போ லேண்ட் மேப்பிங்லாம் பண்றாங்க. நிறைய விஷயங்களை என்ன இந்த என்க்ரோச்மெண்ட்ல இருக்கிற ரேங்க்ஸ்லாம் கொண்டு விடுபடணும்னு இவங்க கோரிக்கையா இருந்தது. ஒரு பெரிய ஒரு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் அதை ஒரு பெரிய ஃப்ரீ டெம்பிள்ஸ் கேம்பெயின் அப்படின்னு கொண்டு போனாங்க. ஆனா திமுக அரசு வந்த பிறகு ஒரு சில விஷயங்களை எடுத்து, இன்னும் பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த அரசு இந்த 3.5 வருடங்கள்ல கலைச்சிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இப்ப என்னன்னா, கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி, அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸை ஆன்லைன்ல போட்டிருக்காங்க. இன்னொன்னு லேண்ட், HRNC உடைய லேண்டை மேப் பண்றதுக்கு 3D மேப்பிங் ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. அதை மேப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னென்ன ஒரு 7000 கோடிக்கு என்க்ரோச்மெண்ட்ஸை கிளியர் பண்ணியிருக்காங்க, 7000 ஏக்கர்ல. இதெல்லாம் நடக்கிறது. இப்ப என்னன்னா, இந்த உணவு நான் சொன்ன மாதிரி, அதே மாதிரி HRNC இது போன்ற அவங்களுடைய என்னென்ன அஜெண்டாஸ் இருக்குதோ அந்த அஜெண்டாவெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வராங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அதுதான் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் மணி சார் சொல்றாரு.
அது உண்மைதான். இதை பொலிட்டிக்கல் ப்ராப்ளமா தான் நீங்க அணுக்கணும். இன்னொன்னு, இப்ப இங்க பிரச்சனை அப்படின்றது வந்து யார் முதல்ல எழுப்பியிருக்கணும்? ஒண்ணு அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எழுப்பியிருக்கணும், இல்ல அங்க இருக்கிற இந்துக்கள் எழுப்பியிருக்கணும். அவங்க வந்து ஒவ்வொரு ஊடகத்துக்கும் போட்டி போட்டுக்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம். இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு 2 மதம் 3 மதம் ஆட்கள் இருக்கிறாங்கன்னா, ஒரு மதத்தினுடைய கோயிலுக்கு இன்னொரு மதத்தினர் உதவுவது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். இப்ப எங்க ஊர்ல நடக்கிற முருகன் கோயில் திருவிழால முருகனுக்கு அந்த உற்சவம் எடுக்கும் பொழுது முதல்ல போடுற வெடி வந்து, முதல்ல போடுறதுன்னு இல்ல, அந்த வெடியே கொடுக்கிறவர் ஒரு இஸ்லாமியர். அவர் தான் காலங்காலமாக 40-50 வருடங்களாக அந்த திருக்கோவிலுக்கு வெடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து ஒரு வியாபாரியா தான் அந்த கோயில் பாக்குதே தவிர அவரை வந்து இஸ்லாமியரா பார்க்கல. சோ இது வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர். இந்த கல்ச்சரை முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும். திரு ஜி.கே. நாகராஜ், வட மாநிலங்களை போல இங்கேயும் பிரச்சனை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க, திமுக ஆட்சிக்கு ஒரு அச்சுறுத்தலை அபாயத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்கன்னு திரு சேகர் பாபு அமைச்சர் பாஜக மீது விமர்சனம் வச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நான் இடைமறிக்காம பதில் கொடுத்துறேன் திமுக நண்பருக்கு. மொத்தமே 5 நிமிஷம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு தான் நீங்கள் இந்து என்று நினைத்தால் இந்து, அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றார். சி இஸ் வெரி கிளியர், நான் கிறிஸ்தவன்கிறத காலமா பதிவு செஞ்சாரு. இது உங்கள் ஆட்சின்னு சொல்லிடுறாரு. சோ இது வந்து ஒரு துணை முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சு அல்ல. இதுதான் பிரிவினைவாத பேச்சு நான் சொல்றேன். இல்ல, அவரு கிறிஸ்தவ விழா பேசுறாரு. அவருடைய சான்றிதழ் வாங்கி பார்த்தா தெரிஞ்சிட போது. மீண்டும் மீண்டும் அந்த அதுக்குள்ள போய் நேரத்தை விரயம் பண்ண வேண்டாம். நாம அதை கடந்து திருப்பரங்குன்றத்துக்கு வந்துருவோம். நான் சொல்றேன். ரெண்டாவது, இந்த ஆடு கோழி வெட்டுறதை பத்தி எல்லாம் சொன்னாங்க. இப்ப எங்களோட குலதெய்வ கோயில்ல நாங்க வெளியே நாகர் இருக்கும், நாகருக்கெல்லாம் சாவல இருப்போம், எல்லாம் பண்ணுவோம், சேவல இருப்போம், எல்லாம் பண்ணுவோம். பட் அது வந்து கோயிலுக்கு வெளியே இருக்கும். இப்ப பிரச்சனையை 1931 இதே மாதிரி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்து பிரச்சனை வந்து அது முருகன் மலை என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த மலையின் மீது குறிப்பா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறப்போ அந்த 48 நாள் இருப்பாங்க சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த விரதம் எடுத்ததுக்கு அப்புறம் எச்சில் கூட முழுங்க மாட்டாங்க. எச்சில் கூட முழுங்காம விரதம் இருப்பாங்க. அவங்க சிஸ்டம் அத வந்து அவ்வளவு ஒரு 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 நேர்த்தியோடு கடைபிடிப்பாங்க. அந்த சமயத்துல அந்த மலை மீது ஆடு வெட்டுறதான் பிரச்சனை. நீங்க தயவு செய்து அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் அங்க பிரச்சனையா மாறுது. ரெண்டாவது கேட்டாங்க, எத்தனை பேர் கூடினார்கள், இந்துக்களா? சார், இந்து உணர்வோடு தானே கூடி இருக்கிறாங்க. நாங்க வண்டி வச்சு கூட்டு வந்தோமா, கோட்டர் கோழி பிரியாணி கொடுத்து கூட்டு வந்தோமா? தானே வந்த கூட்டம் சார் அது. இன்னைக்கு வரைக்கும் அதை செம்மைப்படுத்துவதற்கு யாரும் இல்லாம இருந்தாங்க. இங்க அரங்கத்துல இருக்கிற உங்களுடைய செயல்பாடுகளுக்கு விமர்சனம் வச்ச, எதிர்ப்பு தெரிவித்த எல்லோரும் இந்துக்கள் தானே? அதானே கேட்டாங்க அவங்க. சார் இருக்கிறாங்க சார், மணி எல்லாரும் இந்துக்கள் தான். சிவப்பிரியன் இந்து, சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இந்து, எல்லோரும் இந்து தானே? நீங்க இவ்வளவு நாள் சிறுபான்மை சமூகத்துடைய வழிபாட்டு தலங்கள் மீதும் வழிபாட்டு உரிமைகள் மீதும் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தது போய் நீட்சியாக இது இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை, உணவு உரிமை, அது சார்ந்து நீங்க இப்ப விமர்சனங்களை வைக்க தொடங்கிட்டீங்கிறதான திரு சிவப்பிரியன் வச்சார். அது எங்களுடைய உரிமை, நாங்க என்ன பலியிடணும், எப்படி வழிபடணும் அப்படின்றத நாங்க தீர்மானித்துக்கிறோம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கும் வேறு வேறாக இருக்குல்லதா அந்த நம்பிக்கை இருக்கு சார். இப்ப பிரச்சனையே முருகன் சைவ கடவுள், அந்த மலை மீது கிரிவலம் வர்றப்போ ஆடு விட்டுறதான் பிரச்சனை சார். நான் வெளியே பத்தி பேசலையே. இப்ப பிரச்சனையே திருப்பரங்குன்றம் பத்தி தானே பேசுறோம். திருப்பரங்குன்றம் தானே பிரச்சனையா இருக்கு. இப்போ அங்கதானே நீங்க செய்யறீங்க. கிரிவலம் நீங்க சொன்னதுக்கு தான் சொன்னாரு. இல்ல அதான் அதுக்குள்ளதான் சொல்றேன். அதுக்குள்ள எப்படி நீங்க அது செய்ய முடியும்னு கேக்குறேன். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நான் திரு மணிட்டையும் போறேன். எந்த இந்துக்களுடைய உணர்வுகள் புண்படுவதாக திரு ஜி.கே. நாகராஜ் இவ்வளவு நேரம் பேசினதாக நாம் புரிந்து கொள்ளணும், இல்லை நாம புரிஞ்சுக்கணும்? திரு மணி, உங்க வரையறுக்கிற இந்துக்கள் மேபி அவர்கள் குறிவைப்பது வந்து குறிப்பிட்ட பிராமின் கம்யூனிட்டி, பிராமினிக்கல் ஈத்தாஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த சோகால்டு பிராமினிக்கல் வே ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, அதைத்தானே அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்கள் 2003ஆம் ஆண்டு ஆடு மாடு பலி இடக்கூடிய தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. மதமாற்ற தடை சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க 2003. கோயில்களில் ஆடு மாடு பலியிடக்கூடிய அந்த தடை சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. 2004 பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டு அவர்கள் படுதோல்வியை தழுவிய பிறகு உத்தரவை திரும்ப பெற்றார். அந்த சட்டங்களை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திரும்ப பெற்றார்கள். அப்பயே அது ரொம்ப இந்த டிபேட்ஸ்லாம் அப்போ நடந்தது, கரெக்டாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு. எப்படி இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து நீங்கள் கொண்டு வரலாம்? இன்ஃபேக்ட்
அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஹிந்துத்வா பாடிஸ்குள்ளேருந்தே ஒரு செக்ஷன் அதை எதிர்த்தாங்க. ஏன்னா இது வந்து பெரும்பாலான இந்துக்கள் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க. அவங்க சூர்யாவும் நம்ம சிவப்பிரியனும் சொன்ன மாதிரி வந்து அந்த சிறுதெய்வ வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மாடுகள் பலியிடுவது என்பது இட்ஸ் அ காமன் ப்ராக்டிஸ். அது வந்து வே ஆஃப் லைஃப் ஃபார் ஏஜஸ், கற்ப காலத்து நினைவு கட்டாத காலம் தொட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அது அதில் போய் நீங்கள் கை வைக்க முடியாது. ஜெயலலிதா அவர்கள் பண்ண ஒரு பெரிய தவறு வந்து அந்த தேர்தல் படுதோல்விக்கு அதுவும் ஒரு காரணம். அப்போ இந்த விவாதம் வந்து அந்த ஓராண்டு காலம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பெரிய அளவில் நடந்தது. இது எப்படி இது வந்து இவங்க இதை அனுமதிக்கக்கூடாது, ஜெயலலிதா வாபஸ் வாங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமேனா குருமூர்த்தி போன்றவர்களே அந்த ஆடு மாடு தடை சட்டத்தை ஜெயலலிதா வாபஸ் வாங்க வேண்டும்னு பேசினாங்க. முக்கியமான ஒரு விஷயம், அதோட நுவான்ஸ் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக நான் சொல்லுவேன். தேர்தல் அரசியல் அது ஈடுபடாது. ஆகவே இவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இவங்களுக்கு அவங்க பல ஸ்ட்ராட்டஜிஸை பிஜேபி வந்து கடைபிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தமிழ்நாடு அவங்களுக்கு சேலஞ்சிங், த மோஸ்ட் சேலஞ்சிங் ஸ்டேட் ஏக இந்தியாவிலையும். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கிரிப்பு கிடைக்காதா பார்ட்டியை வளர்ப்பதற்கு, கட்சியை வளர்ப்பதற்குன்னு அவங்க ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க. அதோட ஒரு முயற்சி தான் இப்படி நான் பார்க்குறேன். எல்லா முயற்சிகளும் கடந்த காலத்தில் தோல்வி அடைந்தது போல இந்த முயற்சியும் தோற்கடிக்கப்படும். இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அடிப்படையில் மத செயல்பாடு குறித்து நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க சார். அவர் அந்த இடத்துல நான் சாப்பிடலன்னு சொல்றாரு சார். அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு சார். சார் அவர் அங்க நவாஸ் கனி விளக்கம் கொடுத்து அறிக்கை கொடுத்துட்டாரு. அவர் இல்ல சாப்பிட்டதை பகிர்ந்திருக்காரு. இதெல்லாம் பேச மாட்டேங்குது. இதெல்லாம் யாரு தூண்டுறா நீங்க பேச மாட்டீங்களா? அவர் அறிக்கை கொடுத்திருக்காரு. அவர் அறிக்கை கொடுத்து மறுப்பு தெரிவித்து அறிக்கை சொல்றாரு சார். நான் எப்படி அத நம்பர் தான் நீங்க ஒரு வீடியோ காமிக்கிறது நம்பர் தான். he written in his Facebook சிக்கந்தர் மைண்ட் தான் அவர் பதிவு பண்ணிருக்காரு. அதே சமயம் அவர் நான்வெஜ் சாப்பிட்டதை பதிவு பகிர்ந்திருக்காரு, சமூக ஊடகத்துல பகிர்ந்திருக்காரு. இத பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க சார். அந்த மலையில சாப்பிடலன்னு அவர் சொல்லியிருக்காரு சார். நீங்க வந்து தனிப்பட்ட முறையில ஒரு மனிதரை தாக்கும்போது அவர் சொல்றதை தானே சார் நான் எடுத்துக்க முடியும். நிரூபிச்சு அரசியல் விட்டு விலக தயார் சேலஞ்ச் பண்ணிருக்காரு. இல்லங்க இந்த விவாதமே இப்படி போவது அதை நிரூபிச்சா நான் அரசியலை விட்டு விலக தயார்னு சொல்லிட்டாரு. நிரூபிச்சா வெளியிட போறாரு. அவ்வளவுதான். கூட போனவங்க பர்மிஷன் கேட்டு போய் சாப்பிட்டிருக்காங்க. அது அவர் நேரம் ஓகே. இன்னும் குறைவான நிமிடங்கள் தான் இருக்கு. இடைவேளைக்கு பிறகு 2 விருந்தினர்கள் பேசணும். அவர் செஞ்சது சரியானு சொல்லுங்க. பாஜக பத்தி பேச அவர் பதில் சொல்லிட்டாரு சார். எம்பி பண்ணது எம்எல்ஏ பண்ணது சரியான இல்ல, அவர் பதில் சொல்லிட்டாரு. நீங்க அங்க அந்த சிக்கந்தர் மலையில சாப்பிடலன்னு அவர் சொல்லிட்டாரு. நிரூபித்தா நான் அரசியலை விட்டு விலகுறேன்னு சொல்லிட்டாரு. அததான் திரு மணி அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில தான் நான் கருத்து சொல்ல முடியும் பதில் சொல்லிட்டாரு உங்களுக்கு. திரு சிவபிரியன், அரசு இதை எப்படி இதற்கப்புறம் கையாளணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது சிபிஎம் மதுரை எம்பி திரு வெங்கடேசன் அவர்கள் வந்து ஒரு பெரிய நீண்ட அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதில் வந்து மாவட்ட நிர்வாகத்தை ரொம்ப குறிப்பாக அவர் வந்து குறை சொல்கிறார். மாவட்ட நிர்வாகம் தான் இது இவ்வளோ பெரிய இஷ்யூவாக எஸ்கலேட் ஆனதுக்கு காரணம். மாவட்ட நிர்வாகம் சரியாக செயல்படவில்லை. அந்த குற்றச்சாட்டில் வந்து ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து நேற்று 144 இருக்கும்பொழுது அவ்வளோ பேர் எப்படி அதை மீறி போனாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் பதில் சொல்லி ஆகணும். இப்போ என்ன பண்ணோம்னா அரசாங்கம் வந்து மணி சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இது என்ன பண்ணணுங்கிறத டாப் லெவலில் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாறிடுச்சு. இனிமே இது வந்து லா அண்ட் ஆர்டராக மட்டும் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இது பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ திரு எச் ராஜா போன்றவர்கள்லாம் என்னென்னா இதை வந்து அயோத்தியாக கம்பேர் பண்ணி பேசும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதற்கேற்ற நடவடிக்கைகள் வந்து சரியாக இருக்கணும். இல்லைன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ளஸ் ரிலீஜியஸ் இஷ்யூவாக இது மாறும் பொழுது அதற்கான விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன தவறு பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்து அதை களையணும் ஃபர்ஸ்ட். அந்த அறிக்கையிலே வந்து ரொம்ப தெளிவாக அவர் கூட்டணி கட்சி தான், ஆனாலும் அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் 144 சரியாக போடலை, 144 இம்ப்ளிமெண்டேஷன் ஏன் சரியாக இல்லை, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிசம்பரில் நடந்த விஷயம் பிப்ரவரி வரைக்கும் இது எஸ்கலேட் பண்ண விட்டது யார்? அவங்கள மதுரைக்காரங்க இல்லையா? கூடுனவங்க மதுரைக்காரங்க இல்லையா? வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர் இல்லை. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லயும் அதை சொல்றாங்க, வெளியூர்லேருந்து வந்தவங்களால தான் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு. பட் அதே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து எஸ்கலேட் ஆக விட்டதுக்கும் அவங்க தானே ரீசன். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னும் போது அவங்க ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ண வேண்டிய நிச்சயமா கையாண்டு. ஏன்னா அவங்களுக்கு தான் ஃபீல்ட்ல அவங்க தான் இருக்காங்க, அவங்க கொடுக்குற இன்புட்ஸை வச்சு தான் இங்க டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். நிர்வாக அடிப்படையிலையும்
நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கு. மணி சொன்ன மாதிரி அரசியல் ரீதியாகவும் நீங்க இதை கையாள வேண்டியதா இருக்கு. இல்லை, இதில் நாங்கள் அரசு ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா அரசியல் இதனுடைய அரசியல் பின்புலம் வந்து ரொம்ப தெளிவானது. பாஜக வந்து மத கலவரம் நடத்துவதன் மூலமாகவே ஆட்சிக்கு வந்த கட்சி. 90களில் 80களில் 3 சீட்ல இருந்து 96ல் 186 சீட் வரதுக்கு அவங்களுக்கு வந்து அயோத்தியா அவதாரம் அது எப்படி கெயின் பண்றாங்கிறது தான் முக்கியம். அதை நான் சொல்றேன், என்ன அரசியலின் மூலமாக கெயின் பண்றாங்க அப்படிங்கிறது. அந்த அயோத்தியா கொடுத்த பூஸ்டப் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். அதை தமிழ்நாட்டில் முயற்சி பண்றாங்க. இது இன்னைக்கு நேத்தி நடந்த முயற்சி கிடையாது. மணி சார் சொன்னது போல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த அரசியலை மக்கள் முறியடித்திருக்கிறார்கள். அவங்க வேல் யாத்திரை போனதாக இருக்கட்டும், மைக்கேல்பட்டியில வந்து ஒரு மாணவியினுடைய மரணத்தை வைத்து செய்த மத அரசியல் அண்ணாமலை செய்தார், அப்பட்டமாக செய்தார். அது சிபிஐ வந்து நீதிமன்றத்திலேயே இல்லை அப்படிங்கிறத நிரூபித்தது. அதே போல சென்னிமலை, திருச்செங்கோடு, தென்காசி எல்லா இடத்துலையும் இது நடந்திருக்கிறது. உச்சமாக நேத்தி எச் ராஜா அதை வந்து கன்ஃபஸ் பண்றாரு. 2026 திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு முகூர்த்தம் குறிச்சாச்சுங்கிறாரு. இவர் தான் கட்டத்தெல்லாம் அலசி ஆராய்ஞ்சவர். அவரே சொல்லுகிறார், இது அவங்களுக்கு வந்து மத உணர்வு சார்ந்த விஷயம் கிடையாது, அரசியல் உள்நோக்கம் கொண்டதுங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு செய்தியோட முடிக்கிறேன். எச் ராஜா திரும்ப திரும்ப இந்த விஷயத்துல ஒண்ணு பண்ணிட்டே இருக்கிறார். என்னன்னா ஸ்ரீ கந்தர் மலைங்கிறார். அங்க மதுரை மக்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, அது திருப்பரங்குன்றம் சொல்றது தமிழ் உணர்வுடைய வெளிப்பாடு. இவர் வந்து தமிழ்ல குடமுழக்கு நடத்தணும்னு சொன்னா கேட்டவர்களை ஜிகாதி, நக்சல்னு சொன்னவர். அதே போல தமிழ்ல வழிபாடு நடத்தணும்னு சொன்ன போது திருநெல்வேலியில் பாஜக காரர்கள் உள்ள பூந்து அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கலவரம் பண்ணாங்கிற வரலாறு உண்டு. நீங்க வழிபாட்டு உரிமைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தமிழர் வழிபாட்டுக்கு எதிரான கட்சியாக பாஜக இருக்கிறது. அதை இப்ப அவரு நாகராஜ் சார் எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஒரே ஒரு செய்தியோட முடிக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, கந்த சஷ்டி விரதம் வந்து நான் 48 நாள் இருந்தேன் அப்படின்னாரு. பொதுவாகவே எங்க ஊர்லாம் சஷ்டி விரதம்ங்கிறது தீபாவளியில தொடங்கி அந்த சூரசம்பாரங்கிற நிகழ்வு ஒரு 6-7 நாள் நடக்கும். 48 நாள் விரதங்கிறது தைப்பூசத்துக்கு இருக்கிறது. ஆக உண்மையான முருக பக்தர்களுக்கும் அரசியலுக்காக முருகனை கையில் எடுக்கிறவர்களுக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறத அவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது